முடியுமான வரைக்கும் எங்களோட நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ண வேணும். உங்கள்கிட்ட இருக்கிற கேள்விகள், வினாக்கள், இதுல இருக்கின்ற ஐயங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் தயக்கமின்றி நீங்கள் குணாதன் சாரோட இந்த உங்களுடைய கலந்துரையாடலை முன்னெடுக்கலாம். எங்களுடைய யுஎன்னுடைய யுனப்ஸ் விருத்தி நிதி திட்டத்தில இருந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் எங்களுக்கு தந்த எங்களுடைய மன்னார் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு விசேட நன்றியும் வாய்ப்பையும் தெரிவித்துக் கொண்டு நாட்களாம் எங்களுடைய விஸ்வரூபம் சம்பந்தமாக ஒரு நான் விதைக்க போடுவோம். நல்ல சிந்தனைக்கு சுவாமி விவேகானந்தரின் ஒரு நல்ல சிந்தனை கருத்தை கூறலாம் நினைக்கிறேன். கல்வி என்பது மனித உருவாக்கம், மேன் மேக்கிங். கல்வி என்பது நன்னடத்தை, கரெக்டர் பில்டிங். கல்வி என்பது வாழ்க்கை விழுமியங்கள், virtues of life. சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். நபிகள் நாயகம் கல்வியை பற்றி என்ன சொல்லுகின்றார்? அல்லது கற்பிப்பவனாக அல்லது கல்விக்கு உதவி செய்பவனாக ஒவ்வொரு மனிதனும் தினமும் கற்க வேண்டும். அது இருந்தால் நானும் விட்டுட்டு இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கீங்களா? கல்வி ஒரு முக்கியமானது. முக்கியமாக அரசாங்க ஒழுக்காற்று நடவடிக்கைக்கான தொகுதி இதுதான். முதலாவதாக இந்த 47வது அத்தியாயத்தில் பிரிவு 1 வாய்ப்பாங்க. நான் இதை ஏன் சொல்றேன், பொதுமக்களை நீங்க அலைய விடாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பின்னுரிமையை பதிகிறதுக்கு தாய் தகப்பன் வந்துதான் பதிகிறோம். பின்னுரிமை போடுறவர் பதிகிறது. முன்னுரிமை போடுறவர் உங்கள்ட்ட கேட்கிறார். பிள்ளை இவர் கேட்கிறார், நீங்க பின்னுரிமையை பதிக்கிறோம். சும்மா ஒரு அவங்களோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இது பண்ணும். சட்டப்படி கோர்ட்ஸில் தத்தெடுத்தவருக்கு பின்னுரிமை படிக்கிறோம். இப்போ களவாஞ்சிக்குள்ள ஒரு கேஸ் நடந்தது. பின்னுரிமை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவ தத்தெடுத்தவருக்குள்ள பின்னுரிமை போட்டாச்சு. மிடில் கிளாஸ் லேண்ட் ஒன்று. வெளிநாட்டில் நீ நல்ல சம்பளம் நல்ல சொத்து இதோடு இருக்கிறா, இதை வரைக்கும் ஒன்று ஐடியா போட்டு அதுக்கு பழைய அந்த முதல் போட்ட பின்னுரிமையை பற்றி அது உரிமையை இல்லை என்ற நிலையில தான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரின் எழுத்துமூல அங்கீகாரத்தில் தான் ஒரு பதவியில் அவர் இருக்கிறார். இல்ல இல்ல அதுல இருக்கிறார். அங்க இந்த பதவியிலையும் நீங்க இருக்கிறார். நீங்க இருக்கிறதா இருந்தால் அவங்களோட அனுமதி எடுக்கணும். அதான் முக்கியம். இப்ப குடும்ப வருமானம் தான் நாங்க பார்க்கணும். அப்ப குடும்ப வருமானம் எது? எல்லாத்தையும் 18 வயதுக்கு பிள்ளையின் வருமானம் மூடக்குள்ள இந்த வருமானம் கவனிக்கப்படும். அவ்வளவு இல்லை செய்யறதுல பிரச்சனை. தனக்கு அந்த காணியை வேணாமன்ட்டு திரும்ப இது பண்ணி 2 பிள்ளைகள் 2 பேருக்கு அது இதுக்குள்ள வர அந்த அப்படி வந்த ஒரு அரசாங்க உத்தியோகம் கொண்டு அதை கொடுக்காம விடலாம். இல்ல 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 வெரி குட், நல்ல வேலை. நீங்க ஒரு டிவிஷன் செக்ரட்டரியா இருக்கீங்க. தாய் தகப்பன் உங்களை பின்னுரிமையை போடுற தாய் தகப்பன் இல்லை நாளையும் உங்களுக்கு வரும். அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன்? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்கப்படும். நீங்க இலங்கை பிரஜையா? அவ்வளவு.